மதிக்கவும். ஏன்னா நமக்கு வந்து எத்தனையோ ஆடைகள் வந்து எவ்வளவு வந்து விலை மதிப்பாக கிடைத்தாலும் கூட ஒரு கலைஞர்களுக்கும் இந்த கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கும் பொன்னாடை அப்படிங்கிறது யார்கிட்ட இருந்து கிடைக்குது, எப்பெல்லாம் கிடைக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு மகத்துவம் இருக்கு. அப்படி வந்து இந்த முருகப்பெருமானே நேர்ல வந்து எங்களுக்கு காட்சி அளித்து எங்களை வாழ்த்துற மாதிரி ஐயா அவர்கள் வந்து எங்களை வாழ்த்திட்டு போயிருந்தாலும் கூட இந்த ஸ்தலத்துல, இந்த வள்ளியம்மையுடைய இந்த ஸ்தலத்துல அவளுடைய பாதங்களை தொட்ட மாலைகளும் பொன்னாடைகளும் எங்களுக்காகவும் எங்கள் கலைஞர்களுக்காகவும் வள்ளியம்மையே கொடுத்து அனுப்பியது போல எங்களது அன்பு நண்பர். அதாவது நாங்கள் எப்போ அந்த நாடக நோட்டீஸை பார்த்தாங்களோ ஒரு 5 நாளா எங்களை ஃபாலோ பண்ணி கேட்குறாங்க, நீங்க எப்போ வருவீங்க, எங்க தங்குவீங்க அப்படின்னு. அதாவது நாங்கள் யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே சொல்ற மாதிரி இந்த நாடகம் நல்லபடியாக தான் நடக்கும் அப்படின்னு எங்களுக்கு வந்து ஆசைகளையும் வழங்கி இப்போ பொன்னாடையும் கொண்டு வந்திருக்காங்க. அன்பு நண்பர் சக்கரவர்த்தி அவர்கள் வந்து எல்லாருக்கும் பொன்னாடை போட்டணும். இந்த வள்ளிமலையில், இந்த திருத்தலத்தில் வள்ளிமலையில இருந்து எங்களுக்கு இந்த பொன்னாடை வந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது அது அந்த அம்பாளுடைய அந்த அனுகிரகமாக தான் நாங்கள் நினைக்கிறோம். முதலாவதா வந்து என்னோடு இணைந்து இந்த நாடகத்தை வந்து அமைத்து கொடுத்த அன்பு அப்பா அப்படின்னு சொன்ன ஆதீஸ்வரன் அவர்களுக்கு வந்து பொன்னாடை அணிவித்து வந்து கௌரவப்படுத்துகிறார்கள். அதாவது அனைவருக்கும் மாலை வணக்கம். அரியா சடமுழக்கையானால் உனக்கு சரியாரும் உண்டோ தமிழே. அரியா சடமுழக்கையானால் உனக்கு சரியாரும் உண்டோ தமிழே. தமிழுக்கு தலை வணங்குகிறேன். மதுரையிலிருந்து நாட்டுப்புற செட்டியார் வந்து வள்ளியம்மை நாடகம் நடத்துகிறாங்க. என்னுடைய மாணவன் வந்து அறிவிச்சிருந்தாரு. அதனால நீங்க கண்டிப்பா வரணும், வந்து பார்த்துட்டு போறீங்கன்னு சொன்னதுனால சரி போய் தான் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு நான் வந்தேன். ஆனா இங்க வந்த பிறகு தெரியுது நல்லாவே வந்து நாடகம் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. வந்த பிறகுதான் தெரியுது இந்த நாடகம் வந்து கடைசி வரைக்கும் இருந்து பார்த்துட்டு போனா இன்னும் நல்லா இருக்கும். ஆனா ரொம்ப நல்லா நடிக்கிறாங்க. நல்ல மதுரை தமிழ் நல்ல தேனூரும் தமிழாக காதில் ஒலிக்கிறது. நன்றி. விழாவை ஏற்பாடு செய்த ஜெயலட்சுமி அவர்களுக்கு எங்கள் ஆசிரியை கொஞ்சம் ஓரமா இந்த கலைஞர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு கிஃப்ட் கொடுக்குறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. விலையே மதிக்க முடியாதவ எங்கள் வள்ளியம்மா. அவள் வந்து நவதானிய அலங்காரத்தில் இருக்கிற ஃபோட்டோவை கொடுக்கலான்னு மனசுக்கு பட்டது. அவங்க கொடுக்குறது எப்படின்னு தெரியல. அந்த வள்ளிக்கு தான் இருக்குது. அன்பு அப்பா ஆதிசரன் அவர்களுக்கு வந்து மாலை மரியாதை செய்யப்படுகிறது. இங்கு இசையமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு அண்ணன், அதாவது இயல் இசை நாடகம் சொல்லுவாங்க. இந்த இசையால தான் வந்து இந்த நாடகமே இவ்வளவு பெயர் பெற்றுக்கா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு அவ்வளவு இனிமையாக பாடுறாங்க. அன்பு அண்ணன் ஜெயரமேஷ் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது.
பார்த்து அப்படின்னா தான் தெரியும். இதன் பிறகு வள்ளியாக நம் முன் தோன்ற காத்துக் கொண்டிருக்கின்ற எனது அன்பு சகோதரி கவிதாஸ்ரீ அவர்களுக்கு மரியாதை செய்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி. மொய்தார் அணிகுழல் வள்ளியை வெட்டவன் முத்தமிழால் வைதாரையும் வந்து வாழ வைக்கும் முருகப்பெருமானின் அருளாலே வள்ளி திருமணம் நடைபெறுவது மகன் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இங்கு நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு சிஷியர்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா வயது வித்தியாசம் பார்க்காம நம்ம என்ன சொல்லிக் கொடுத்தாலும் அதை குரு பக்தியோடு ஏற்று அதை செய்யக்கூடியது. ஏன்னா வயது பார்க்காம உயர்வு வரும்போது யார் ஒருவருக்கு பணிவு வருகிறதோ அவர் உயர்ந்து கொண்டே இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். ஒரு சிறு பிள்ளை நான் என்ன சொன்னாலும் கூட அதில் இருக்கக்கூடிய கருத்தை எடுத்து அந்த மேடையில் பேசக்கூடிய அளவுக்கு ஒரு பண்பாளர் அன்பு சகோதரர் சந்திரகுமார் அவர்களுக்கு மரியாதை செய்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி. எங்கள் குடும்ப நண்பர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம நினைக்கிறோம் நம்ம மட்டும்தான் அந்த நாடகத்தை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு. உலகம் முழுவதும் இந்த நாடகத்தை ஒளிபரப்பு பண்ணி கொண்டிருக்கக்கூடிய எனது அன்பு சகோதரர் மாயகுலத்தைச் சேர்ந்த மாதவன் அவர்களுக்கு மரியாதை செய்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி. எங்களை எல்லாம் பாதுகாப்பாக மதுரையிலிருந்து அழைத்து வந்த எங்களது வாகன ஓட்டுநர் அவர்களுக்கு மரியாதை செய்வதில் மகிழ்ச்சி. எனக்கு மரியாதை செய்த விழா கமிட்டியார்கள், வள்ளிமலைவாழ் கிராம பொதுமக்கள் அத்தனை பேருக்கும் மாயாபுரம் மாதவன் யூடியூப் சேனல் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாடக பதிவானது மாயாபுரம் மாதவன் என்னும் யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து விடைபெறுகிறேன். சபையிடம் அமைந்திருக்கும் அனைவருக்கும் சிறந்த வழக்கான சொல்லிக் கொள்கிறேன். வள்ளி திருமணம்னு சொல்கிறாங்க, ஆனால் அது வள்ளிமலையில் நடக்க மாட்டேங்குது. என்னடா இது, வள்ளி இருக்கிறதுங்க, திருமணம் நடக்கிறதெல்லாம் மதுரையில். வள்ளியம்மா இது என்ன சோதனை? நீ பிறந்த இடத்துல இந்த விழா நடக்கணும், அந்த விழாவில் உன்னுடைய திருமணம் என்ற ஒரு நிகழ்வு இந்த கலைஞர்கள் நடத்தி தரணுன்றதெல்லாம் என்னோட ஆசை. ஒரு 2 மாத காலமாக நான் இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன். 10 நாள் பிரம்மோற்சவத்தில் ஒரு நாளாவது இது வைப்பாங்களான்னு ஒரு ஆசை. திடுப்புன்னு பார்த்தா நோட்டீஸ் ஒரு இடத்துல போகும்போது வர சனிக்கிழமை வள்ளி திருமணம்ட்டு. எனக்கு ஆச்சரியம். முருகன்கிட்ட எதை கேட்டோமோ இல்லை, இது மட்டும் கரெக்டாக கொடுத்துட்டோம். அதனால் சரி, எங்கள் அப்பா முருகனே இதை நடத்துகிறான்ற அந்த நம்பிக்கை. எங்கள் முருகன் இருக்கான், வள்ளிமலை முருகன் மிகவும் சக்தி வாய்ந்தவன். அதை நான் ஒவ்வொரு தருணத்திலையும் நான் உணர்ந்தேன். அது மாதிரி இங்கே வந்திருக்கிற கலைஞர்கள் பரதம் பயின்றவர்கள் எப்படி சிதம்பரத்தில் ஆடினால் அவர்களுக்கு அரங்கேற்றமோ முழுமை பெறுமோ, அதுபோன்று எங்கள் வள்ளி தாயின் முன்பாக இந்த வள்ளி திருமணம் நாடகத்தை இவர்கள் நடத்துவது அவர்கள் செய்த புண்ணியமாகவே நான் கருதுகிறேன். இது வள்ளியின் இச்சையாக தான் நடக்கிறது. ஜெயலட்சுமி அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோட மைண்டில் இருந்ததை ஜெயலட்சுமி அம்மா நடத்திட்டாங்க. அவங்க முன்ன பின்ன நான் பார்த்தது கிடையாது. எல்லாம் எங்கள் வள்ளி அம்மாவோட அருட்கருணைன்னு நான் நினைக்கிறேன். எல்லாம் நல்ல முறையில் நடக்கும். சிவாயனம். எங்களுக்கெல்லாம் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய அன்பு அண்ணன் சக்கரவர்த்தி அவர்களுக்கு இந்த பொன்னாடை அணிவிப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. ஏன் அப்படின்னா அவங்க சொன்ன மாதிரி 10 மாதங்களுக்கு முன்பே இந்த நாடகம் பதிவு செய்யப்பட்டது எனக்கு தெரியாது. ஆனால் 3 மாதத்துக்கு தான் நான் நினைச்சேன், வள்ளி பிறந்தது இங்கே, வளர்ந்தது இங்கே, திருமணம் ஆனது இங்கே, ஆனால் கல்யாணம் மட்டும் ஏன் மதுரை பக்கமே நடக்குது, இங்கே ஏன் நடக்கல முருகா அப்படின்னு நான் சொன்னது முருகன் உங்கள் வாயிலாக எனக்கு நடத்தி கொடுத்தாங்க. இன்னைக்கு காலையில் சொல்லும்போது இந்த நாடகத்தை நடத்துனதுக்கான நிறைவு எங்களுக்கு காலையிலே கிடைச்சிருச்சு. அன்பு அண்ணன் அவர்களுக்கு இந்த பொன்னாடை அணிவிப்பதில் மகிழ்ச்சி அடைவோம். அன்பு சகோதரர் புண்ணியக்குடி அவர்களுக்கு இந்த பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்கிறோம். அன்பு சகோதரர் ஜெகன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்கிறோம்.
அதாவது இந்த உலகத்திலே நானே அதிக நேரம் எடுத்துக்கிறேன்னு நினைக்கிறேன். இந்த உலகத்திலே பொறாமை குணம் இல்லாத ஒரே ஆள் அப்படி யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஆசிரியர் தான். ஏன் அப்படின்னா பெற்ற தாயாக இருந்தால் கூட ஓரிடத்தில் பிள்ளை இடத்துல வந்து பொறாமை குணம் பற்றுவா. ஆனால் ஆசிரியராகப்பட்டவங்க எப்படி அப்படின்னா, பாரு என்கிட்ட படித்த பிள்ளை டாக்டராக இருக்குது, என்கிட்ட படித்த பிள்ளை இன்ஜினியராக இருக்குது, என்கிட்ட படித்த பிள்ளை வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குதுன்னு மற்றவர் பெற்ற பிள்ளையை உயர்த்தி உயர்த்தி பேசக்கூடிய அந்த பொறாமை இல்லாத குணம் யாருக்கு இருக்குது அப்படின்னா அது ஆசிரியர்களுக்கு மட்டுமே உரித்தானது. அதனால தான் இந்த மாணவன் கூப்பிட்ட உடனே இது என்னன்னே தெரியாமல் கூட பார்த்துட்டு போவோம் அப்படின்னு அந்த ஆசிரியர் வந்து வருகை தந்திருக்காங்க. அன்பு ஆசிரியர் அவர்களுக்கு இந்த பொன்னாடை அணிவிப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நாடகத்தை தொடர்ந்து பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாளாக காத்திருந்த நாளான கண்ணை கொண்டு படாத ரோசா முட்டு. ஆமா யாருக்காக இது யாருக்காக இந்த மாளிகை வசந்த மாளிகை காதல் ஓவியம் கலைந்த மாளிகை யாருக்காக இது யாருக்காக மரணம் என்னும் தூது வந்தது அது மங்கை என்னும் வடிவில் வந்தது. மரணம் என்னும் தூது வந்தது அது மங்கை என்னும் வடிவில் வந்தது. சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது. யாருக்காக இது யாருக்காக என்று பாடுங்கள் என் கல்லறையில் இவள் ஏமாத்துக்காரி என்று. மலரை தானே நான் பறித்தது கைமுள்ளின் மீது ஏன் விழுந்தது. உறவைத்தானே நான் நினைத்தது இங்கு பிரிவு வந்து ஏன் அழைத்தது. யாருக்காக கண்கள் தீட்டும் காதல் என்பது கண்ணீரில் இங்கு வரவழைத்தது. பெண்கள் காட்டும் அன்பு என்பது என்னை பித்தனாக்கி அடைய வைத்தது. யாருக்காக இது யாருக்காக ரூபாய்க்கு 10 யாருக்காக இப்பதாம பெரிய யாரியா நீ இங்க வந்துக்கிட்டு குடிச்சுக்கிட்டு கலாட்டம் பண்ணிக்கிட்டு நீ யார்? நீங்க குடிச்சிட்டு கலாட்டம் பண்ணிக்கிட்டு குடிச்சிட்டோம்னா ஓரமா போய் உட்கார்றத விட்டுவிட்டு நீ என்ன ஓவரா பேசிக்கிட்டு இருக்காங்கன்னுக்கிட்டு நல்லா ஆடிக்கிட்டு இருந்த பிள்ளைகிட்ட என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க? குடிச்சுட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க. லோக்கல் சரக்கு சாப்பிட்டு வந்தாம ஓரத்தில் உட்காந்துக்கிட்டு அழுவியா? அப்ப நீங்க கொஞ்சம் ஹை குவாலிட்டி சரக்கு. நீங்க எதுக்கு இப்படி தண்ணியை போட்டு ஆடுறீங்க? எங்க தண்ணி சாப்பிட்றது தப்புன்றது உங்களுக்கு தெரியாதா? இந்த தண்ணினால எவ்வளவு குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு, எத்தனை பேருடைய தாலி போயிருக்கு, எத்தனை மகளிருடைய வாழ்க்கை போயிருக்கு. இதை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அதை பத்தி என்னையா தெரியணும்? இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன். இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன். நினைத்து வாழ ஒன்று மறந்து வாழ ஒன்று. இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன். இரண்டு மனம் வேண்டும். எங்க இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு 2 மனம் வேணுமா? ஆண்டவே மனசை ஒண்ண கொடுத்துட்டான். சரி, கொடுத்த மனசை 2ஆ கொடுத்துருந்தானா? சரி, துக்கத்தை ஒரு பக்கத்திலையும்
சந்தோஷத்தை ஒரு பக்கத்துலயும் வச்சு. நீங்க துக்கத்துல இருக்கிறதுனாலதான் இப்படி இருக்கீங்களா? நான் ஏன் குடிக்கிறேன்? ஏன் குடிக்கிறீங்க? எதுக்கு குடிக்கிறேன்? எதுக்கு தேன் குடிக்கிற? உனக்கு தெரியுமா? தெரியாம தானே கேக்குறேன். ஒரு தோல்வி அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில சகஜம்தான். கண்டிப்பா. இதுவே நான் ஒரு தொழில தோல்வி அடைஞ்சிருந்தா எப்படியாவது மேலே ஏறி வந்திருப்பேன். சரி. ஆனா நான் தோத்தது என் காதல்ல. காதலா? அப்ப நீங்க காதல்ல தோத்தாளா? உயிருக்கு உயிராக காதலிச்சேன். எங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. என்னது? இந்த பொம்பளை பெண்களே இப்படித்தான். அதுக்குன்னு ஆம்பளை நீங்க இப்படி குடிச்சு போட்டு தெரிஞ்சா என்னங்க அர்த்தம்? காதலை பத்தி உனக்கு என்ன மாதிரி என்னங்க தெரியும்? காதல்னா என்னங்க? அவளை உயிருக்கு உயிராக காதலிச்சேன். சரி, ஏன் வேணான்றுச்சா? வாழ்ந்தா உன்னோடதான் வாழ்வேன்னு சொன்னேன். சரி. அவ காலில் விழுந்து கண்ணீர் விட்டு அழுது. ஏன் வேணான்னு சொல்லிட்டாங்களா? வேணான்னு அவ சொல்லல. ஏன் அவங்க அம்மா அப்பா ஒத்துக்கறலையா? அதெல்லாம் ஒரு பிரச்சனை. அவங்க அண்ணன் தம்பி எது வேணான்றாங்களா? அது ஒரு பிரச்சனையும் இல்ல. ஜாதி மத பிரச்சனை எதுவும் இருக்கா? அது ஒரு பிரச்சனையும் இல்ல. வேற என்னதாங்க பிரச்சனை? உங்க காதலுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. என்னை வேணான்னு சொல்லிட்டு போகும்போது ஒரு வார்த்தை சொன்னா. என்ன வார்த்தை சொல்லுச்சு? உங்களை பிடிக்கலைன்னு சொல்லுச்சா? அப்படி சொல்லியிருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டு போயிட்டேன். வேற என்ன வார்த்தை சொல்லுச்சு? நீ என்னதான் காலில் விழுந்து அழுதாலும் சரி, சரி, நீ மறந்த குடிச்சு செத்தாலும் சரி, சரி, என் புருஷனை விட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டா. புருஷனை விட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டா. பாட்டில புடிங்கிட்டு மண்டையிலே அரைஞ்சு விடுவோனையா? உனக்கெல்லாம் அறிவு இருக்கா? உனையெல்லாம் வெட்டாத அருவாளை முத வீட்டுல வைக்கலாமாயா? அடுத்தவன் பொண்டாட்டி மேல ஆசைப்பட்டேன்னா உனைய கொஞ்சமாயா வந்து யார் பொண்டாட்டியா இருந்தா? நான் பண்ணும் காதல் உண்மையான காதல். அதுக்கு நீ யார் பொண்டாட்டி வேணாலும் பண்ணுவியா? நீ இதுதான் பேசனா ஓடுது. எப்படி அடுத்தவன் பொண்டாட்டியை கரெக்ட் பண்றது? பேசணும் உனக்கு. எவன் வீட்டுல இருக்கிற பொண்டாட்டியை காதலிக்கிறியா? அடுத்தவன் பொண்டாட்டியை தானே வாக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சொல்லாதீங்க. களி மூத்தி போச்சு. அதுல நான் மட்டும் என்ன விதி விலக்கா? அடே அப்பா, என்ன அடையப்பா நொடையப்பா? காதலிக்கிறது ஒரு நியாயமான விஷயம். அடுத்தவன் பொண்டாட்டிய காதலிச்சது பார்த்தாமோ உனக்கு சிவாஜி கட்ட போறோம் முகர கட்டைகளுக்கு. இதுல என்ன வம்பா இருக்கு? ஆளப்பட்ட சிவாஜி கணேசனே காதல தொலி விட்டு தானே அந்த பாட்டை பாடி அவர் நடிக்கத்தானே செஞ்சார். நீ ஏன் இந்த கட்டப்புல வந்தப்ப? உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. என்ன மரியாதை? என்னை சரக்கு அடிக்கக்கூடாது, நீ இப்படி எல்லாம் வரக்கூடாதுன்னு உன்னை யாரு சொல்ல சொன்னா? நீ இங்க வரக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். என்னத்துக்கு சொல்ற? உன்னைய பார்த்து ஏன் மக்கள் கெட்டு போனாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? என்ன கட்டு போறாங்க மக்கள்? என்ன கட்டு போறாங்க? அந்த குடியினால எவ்வளவு கெடுதி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமாங்க? அட லூசு கழுத. குடியை கெடுக்கும், குடி வழக்கம் உடல்நலத்தை கெடுக்கும். அதே மாதிரி குடும்பத்தையும் கெடுக்கும். அடுத்தவன் குடும்பத்தை கெடுக்குதா? அடுத்தவன் குடும்பத்தை கெடுத்தாதான் இந்த குடியை நிப்பாட்டுவீங்களா? குடும்பத்தை கெடுத்தாச்சா குடியை நிப்பாட்டுவீங்களா? லூசு கழுத. அவன் குடும்பமே கெட்டு போனாலும் நாங்க குடியை நிப்பாட்ட மாட்டோம். ஏன்? ஏன்னா அரசாங்கமே அதை நம்பிதான் வாழுது. அப்புறம் எப்படி குடியை நிப்பாட்ட சொல்ற? அதெல்லாம் பேசக்கூடாது. குடிக்கிறத பத்தி தப்புன்னு நீ பேசவே கூடாது. நான் பேசுவேன். என்ன பேசுவேன்? குடிக்கிறது தப்புதான், மிகப்பெரிய குற்றம் அது. உனக்கெல்லாம் அறிவு இருக்காங்கிற? அறிவு இருந்தா நீ இப்படி எல்லாம் பேசுவியா? அறிவு இருந்தா நீ இப்படி வருவியா? முத இவ்வளவு தூரம் பேசுறல, உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் கேக்குறேன். கேளுங்க. சரியா பதில சொல்லு. கேளுங்க. ஒரு பால் வியாபாரி வீட்டுக்கு வீடு பால் ஊத்துவார், பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். எத்தனை மணிக்கு பால்? 4 மணிக்கு 5 மணிக்கு வருவார். ஊத்துவார் இல்லையா? ஆமா. இது ஆண்டவன் கொடுத்தது வரமா இல்ல சாபமா? பால்ன்றது வந்து புனிதமானது. அத ஊத்துறது வந்து புண்ணியம். புண்ணியத்தை சேர்க்கிறது தான் பால். பாட்டில தூக்கி மூஞ்சில அடிச்சு விட மாத்துக்க. சரி, அது புண்ணியம் சொல்றேன்ல. ஆமா. இந்த டாஸ்மார்க் கடையை சந்து பொந்துல தான் வச்சிருப்பாங்க. ஆமா. கடை எங்க இருக்குன்னு கூட தெரியாது. சரி. ஆனா நம்ம ஆளுங்க வாசனையை கண்டுபிடிச்சு கரெக்டா அந்த கடைக்குள்ள போயிருவாங்க. சரி. அது எத்தனை மணிக்கு திறப்பாங்க? அது 12 மணிக்கு. இது ஆண்டவன் கொடுத்தது வரமா இல்ல சாபமா? இது வந்து மக்களுக்கே பெண்களுக்கு பிடிச்ச சாபம். அது சாபம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆமா. இது தவறுன்னு நான் சொல்றேன். எப்படி நீங்க சொல்றீங்க? அத இந்த உலகத்தை படைச்சது யாரு? உலகத்தை படைச்சது கடவுள். அந்த கடவுள் பூமிக்கு வந்திருக்காரு மனித ரூபம் கொண்டு. ஓஹோ. வந்த கடவுளுக்கு தண்ணி தாகம். சரி. நம்ம படைச்ச உலகம் தானே. நம்ம படைச்ச உலகம் தானே. நம்ம பிள்ளைங்க. நம்ம பிள்ளைய தானே. ஆமா. அவன் வெளியே கடையே சுத்தி சுத்தி பாத்துக்க தண்ணி கிடைக்கும்னு. சரி. தண்ணி ஒரு இடத்துலயும் கிடைக்கல. அந்த நேரத்துல ஒரு பால் வியாபாரி பால்ல தண்ணி கலந்துகிட்டே இருந்திருக்காரு. ஓஹோ. கடவுள் பாக்குறாராக பால்ல தண்ணி கலக்குறியா, எப்படி குடிக்க தண்ணி வச்சிருப்பியா அப்படின்னு சொல்லி கடவுள் போய் ரொம்ப வேதனையோட கேட்டாரு. அப்பா பால்ல தண்ணி கலக்குறல, தொண்டை வறண்டு வச்சுடா, குடிக்க தண்ணி குடுறான்னு சொல்லி கடவுள் கேட்டிருக்காரு. உடனே அந்த வியாபாரி போய பால்ல கலக்கிறதுக்கே தண்ணி வத்தல, உனக்கு குடிக்க வர தண்ணி கொடுப்பாங்களா போயா அப்படின்னு சொல்லி விரட்டிட்டான். கடவுளுக்கு மனவேதனை தாங்க முடியல. என்னடா நான் படைச்ச உலகத்துல எனக்கே தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி வேதனையோட நடந்து போயிருக்காரு. அந்த நேரத்தில் டாஸ்மாக் கடையை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சரி. கடவுள் கடவாசல்னு கேட்டாராம். எப்பா தொண்டை வறண்டு வச்சுடா, குடிக்க தண்ணி குடுறான்னு சொல்லி கடவுள் கேட்டாராம். உடனே அதில் வேலை பார்க்கக்கூடிய ஆளுக பூரா, சரி இந்த ஐயா தண்ணி கேட்குறாரா, கூட்டிட்டு போய் பாட்டில் ஊற்றி விடுங்களான்னு இருக்காங்க. காசு வாங்கலையா? கடவுளை உள்ள கூட்டிட்டு போய் பாட்டில் ஊற்றி விட்டுருக்காங்க. கடவுள் சரக்கை போட்டு வரம் கொடுத்தாரா. எப்படி? ஒரு பால் வியாபாரிட்ட நான் தண்ணி கேட்டேன், அவன் கொடுக்கல. இனிமே அவன் வீட்டுக்கு வீடு அலைஞ்சு திரிஞ்சுதான் பால் ஊற்றணும். நான் தண்ணி கேட்டேன்னு பாட்டிலாக கொடுத்த பாத்தியா, நீ சந்தில பொந்தில் கடை வச்சாலும் கூட்டம் பூரா ஒன்றைய தேடி தாண்டா வரும் அப்படின்னு சொல்லி கடவுள் கொடுத்த வரம்.
இது உங்களுக்கு வரோம். அப்புறம் என்ன பண்ண சொல்ற? நீ சொல்றத பார்த்தா மக்களே சிரிக்கிறாங்க. ஐயோ இந்த உலகம் ரெண்டு விஷயத்துல கெட்டு போய் கிடக்குது. என்னென்ன விஷயம்? இந்த விஷயத்துல இருந்து யாரையும் திருத்த முடியாது. எது? ஒண்ணு சரக்கு, இன்னொன்னு போதையில விழுந்தவன திருத்துறது ரொம்ப கஷ்டம். ரெண்டாவது அதை விட பெரிய போதை என்ன தெரியுமா? செல்போன். இந்த செல்போன் போதையில விழுந்தவங்களை திருத்துறது அதை விட பெரிய கஷ்டம். கண்டிப்பா இந்த போதையில விழுந்தவங்களை கூட திருத்துறதுக்கு ஒரு மருத்துவமனை உண்டு. சேர்த்து விட்டு திருத்தி போடலாம். கண்டிப்பா இல்லையா? கையில கால விழுந்தாது கண்ணீராது வடிச்சு மாலை போட்டாவது அந்த ஆளை திருத்தி போடலாம். ஆமா. ஆனா இந்த செல்போன் போதையில விழுந்தவங்களை திருத்துறது ரொம்ப கஷ்டம். எப்படி? நல்லா கவனிச்சு பாருங்க. செல்போனை நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நேரம் பிரிட்டன் அந்த செல்லை மட்டும் புடுங்க, அவங்க கோணம் அப்படியே மாறிடும். எப்படி? நாய் கோணம் வந்துடும். பாத்திருக்கியா? எதுக்கு செல்ல புடுங்க, எதுக்கு செல்ல புடுங்க, நான் தான் செல்ல கொடுப்பல, எனக்கு செல்ல புடுங்க அப்படின்னு சொல்லி நாய் மாதிரி குலைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப கொஞ்ச நேரத்துல அந்த மனுஷனுடைய மனநிலையை மாத்துது பத்தியா? அந்த கொஞ்ச நேரத்துல அந்த முகபானம் மாறுது பத்தியலா? நீ சொல்றேல்ல என்னங்க குடிக்கிறது தப்பு, குடிக்காதீங்க அப்படின்னு சொல்றேல்ல. ஆமா. இதே மாதிரி செல்லு நோண்டது தப்பு, யாரும் செல்ல நோண்டாதீங்க சொல்லு. போய் அது எங்களுடைய சுதந்திரங்க. என்னடி சுதந்திரம்? அதே மாதிரி இது எங்க சுதந்திரம். எங்க சுதந்திரத்துல தலையிடாத. எங்க செல்போன்ன்றது ஆம்பளையும் நோண்டலாம் பொம்பளையும் நோண்டலாம். ஆம்பளை நோண்டதை விட பொம்பளை நோண்டதை விட இப்ப சின்ன பிள்ளைங்க ரொம்ப நோண்ட ஆரம்பிச்சிருச்சுங்க. அது வந்து சின்ன குழந்தைங்க மேல தப்பு கிடையாது, பெற்றோர்கள் மேல தப்பு. அப்படிவா? பெற்றோர்கள் கொடுக்க கண்டுதான் அந்த குழந்தைங்க கையில செல்லு போகுது. ஒரு பாட்டு அந்த காலத்துல பாடிருக்கா தெரியுமா? எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அப்புறம் நல்லவராவதும் தீயவராவதும் யார் வளப்புல இருக்கு? அம்மா வளப்புலதான் இருக்கு. அதிகமா வீட்டுல அம்மா பிள்ளைகளோட இருக்குது யாரு இருப்பா? அம்மாவோட தான் இருக்கும். அப்பாவோட இருக்குமா? அப்பா காலையில வேலைக்கு போயிருவாரு, சாயங்காலம் தான் வீட்டுக்கு வருவாரு. ஆமா, அம்மா கூட அதிகமா இருக்கிறது யாரு? அம்மா தான் இருப்பாங்க. பிள்ளைகளோட அம்மா யாரு இருப்பா? பிள்ளைகளோட அம்மா தான் இருப்பாங்க. அம்மா தானே இருப்பா. அப்ப அந்த அம்மா என்ன பண்ணணும்? பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கணும். கண்டிப்பா. செல்போன் எடுக்காத, செல்போன் பார்க்காத, கண்ணு கெட்டு போகும். இப்ப வெளிநாட்டுல பாரு, பள்ளிக்கூடத்துல ஆசிரியர்கள் எப்படி பாடம் சொல்லி தராங்க தெரியுமா? இந்த செல்போன் பாக்குறதுனால என்ன விளைவுகள் வருதுங்கிறத அவங்க நடிச்சே காட்டுறாங்க. அப்படி நடிச்சு காட்டுறதுனால பிள்ளைகள் செல்போன் வாங்குறதுக்கு யோசிக்குதுங்க. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல செஞ்சோம்னா பிள்ளைகள் செல்போன் அதிகமா பார்க்காது. இப்ப குழந்தைகள் கெட்டு போறது காரணம் என்ன? செல்போன் தான். அப்ப அந்த செல்போனை வச்சு உலகத்தையே கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க ரொம்ப கெட்டு போய் தான் கிடக்குற. நானும் கெடுக்கலங்க. நீங்க என்ன பண்ற? நீங்க இந்த இடத்துல என்ன பண்றீங்க? பார்த்தா தெரியல. நீங்க என்னைய பார்த்தா உங்களுக்கு தெரியல? என்ன தெரியல? வியாபாரம் பாக்குறேன். உன்னைய பார்த்தா வியாபாரம் பண்ண வந்த புள்ள மாதிரி தெரியலையே. வேற எப்படி தெரியுது? களவாணி சிரிக்கி மாதிரில தெரியுது உன் முகர கட்டிய மாதிரி. நான் களவாண்டா தான் வந்தேன், மக்களுடைய மனசை. இதுல பெரிய விஷயம் என்ன தெரியுமா? என்னங்க? இந்த செல்போனை பத்தி சொன்னா இல்லையா, இந்த செல்போனால ஒருத்தர் நாயா சுத்திக்கிட்டு தெரியுறான் தெரியுமா? எப்படி தெரியாத உனக்கு? தெரியாது. இப்ப புதுசா நம்ம செல்போன் வாங்கிட்டோம். ஆமா. புதுசா செல்போன் வாங்கினா நம்ம என்ன செய்வோம்? லாக் போட்டு வைப்போம், பாஸ்வேர்டு போடுவோம். சில பேர் நம்பர் லாக் போடுவாங்க. ஆமா. சில பேர் பேட்டர்ன் போடுவாங்க. ஆமா. சில பேர் இந்த ஃபேஸ் லாக் போடுவாங்க. சில பேர் கையில வைப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லாக் வைப்பாங்க இல்லையா? இவன் புதுசா செல்போன் வாங்கி விட்டு நம்பர் லாக் போடுன்னு சொல்லி நம்பர் லாக் போட்டுட்டான். சரி. வீட்டில் இருக்கிற பசங்க இதை எப்படியோ கண்டுபிடிச்சு நம்பர் லாக்கை ஓப்பன் பண்ணிட்டாங்க. சரி. இப்போ எந்திரிச்சு பார்க்குறேன், என்னடா செல்போனை நோண்டிட்டு இருக்காங்க, நம்பர் லாக் எடுத்துட்டாங்க ஓட அப்படின்னு சொல்லி இந்த கைரேகை ஃபிங்கர் லாக் வைப்போம்னு சொல்லி ஃபிங்கர் லாக் வச்சிருக்கேன். சரி. அதையும் தூங்கும் போது பிள்ளைய கையை வச்சு லாக் எடுத்துருச்சுங்க. அப்போ நம்பர் லாக் போட்டாலும் எடுத்துட்டாங்க, கைரேகை வச்சாலும் எடுத்து போடுறாங்க. வேற என்ன செய்யலாம்னு சொல்லி ஃபேஸ் லாக் வைப்போம்னு சொல்லி முக லாக் போட்டு வச்சேன். சரி. அதையும் பிள்ளைங்க ஓப்பன் பண்ணிருச்சுங்க. வேற என்னடா பண்ணலாம், இந்த பேட்டர்ன் கோடு மாதிரி போட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லி செல்ல கோடு மாதிரி போட்டு வச்சேன். அதையும் பிள்ளைங்க ஓப்பன் பண்ணிருச்சுங்க. நீ கடைசியில் பொறுத்து பார்த்தவன் வாய்ஸ் லாக் போடுவோம் அப்படின்னு சொல்லி செல்ல பூரா ஓகே பண்ணிட்டு வாய்ஸ் லாக் போறதுக்கு செல்லத்துக்கு இப்படி வச்சுட்டான். அவன் பேசுறதுக்கு முன்னால அவன் வீட்டு பக்கத்துல இருந்து ஒரு தெருநாய் வவ்வுன்னு குலைக்க செல்லு லாக் ஆகிருச்சு. ஐயோ. அந்த செல்லை தூக்கிட்டு அந்த நாயை துரத்திட்டு திரியா. அந்த நாய் பின்னாடியே தெரியாத அந்த மாதிரி நீ இப்ப தெரிய போறப்ப நான் யார் பின்னாடியும் தெரியுமா? என்ன வியாபாரம் பண்ற? நான் இந்த இடத்துல வியாபாரம் பாக்குறேன், பதனி விக்கிறேன். பதனி விக்கிறாள் மாதிரி தெரியல. அப்ப பதனி விக்கிறீங்களா? அப்ப வாச்சார பிடிங்க பிடிங்க. மலக்கடை பள்ள வெள்ளை அம்மா
வாத்தியார பிடிங்க. இந்த கெந்தா போட்டுக்கிட்டு ஆர்வம் பிடிங்க. ஏறாதவன மேலே இழந்த வளத்திற்கு இழந்த வளத்திற்கு நான் ஏறி உளுப்பட்டுமா இளவாழ கண்டுகளா எலுமிச்சம் பழங்களா ஆடி மாங்குளத்து கனமேலே. எஸ்கியூஸ் மீ, இந்த உட்காந்துருக்க தாய்மார்கள் பூரா எந்திரிச்சு வீட்டுக்கு போயிட்டீங்க பாதி பேர். நான் என்ன சொல்கிறேன், கூட்டம் கூட்டமாக போகாமல் ஒத்தால போங்கத்தா. ஆமாத்தா, மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது. மதுரையிலேருந்து இவ்வளோ தூரம் லாங்கில் வந்து தொழில் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கேன். இல்லை போக மாட்டாங்க யாரும், போயிட்டு திருப்பி வந்துருவாங்க. இல்லை, அவங்க பூரா சீரியல் பார்க்குற குரூப்பு. வீட்டில் சீரியல் போட்டிருப்பாங்க, அந்த பொசிஷனை பூரா வந்துடுவாங்களா? வந்துட்டா சரி, வந்தாத்தான் தொழில் நல்லா இருக்கும். பாக்குவத்தில் மாற்றணும் பார்வதியை பார்க்கணும், பாக்குவத்தில் மாற்றணும் பார்வதியை பார்க்கணும். தோல் மீது போடு பல்லாக்கு குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி. மச்சானானத்தி பொட்டு மச்சானானத்தி பொட்டு பொட்டு நல்லா ஆடுறீங்க, நல்லாவும் பாடுறீங்க. ஏன்னா நேரத்தையும் காலத்தையும் சரிக்கணுமா இல்லையா? நாடகம் வள்ளித்திரும நாடகம். ஆமாங்க, அதுவும் இந்த மேடையில் நாடகத்தை முறையாக நடத்த சொல்லியிருக்காங்க. அப்போ எல்லாத்தையும் முறையாக செய்யணுமா இல்லையா? இருக்கட்டும். அம்மா, நீ யார் உன்னை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி தெரியுதே. நானும் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி தெரியுது. நீங்க யாருன்னு கொஞ்சம் சொல்லுறீங்களா? எங்க அப்பா நம்பிராஜன் தெரியுமா? சரி, குறிஞ்சி நாட்டுக்கு தலைவர். ஆமா, சிற்றூர் ஆள்றாள் எங்க அப்பா நம்பிராஜன். அவர் மகன் வீரத்தேவை. வாரு கொடுமை. ஏங்க நம்பிராஜன் மாமாவோட மருமகனானே. அதே எங்க அப்பா என்ன சொல்லியிருந்தாரு, என் மகனே மாறு வேடம் அணிந்து நாட்டு மக்கள்லாம் எப்படி வாழ்றாங்க, மக்களுடைய குறைகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு வாடான்னு சொல்லி எங்க அப்பா சொல்லியிருந்தாரு. சரி, அதனால தான் இந்த மாதிரி எல்லாம் ஆடை உடுத்துட்டு மக்களோட மக்களா கலந்து மக்களுடைய குறையை அறிவதற்காக வந்தேன். சரி சரி, இந்த விஷயத்தை போய் எங்க அப்பாட்ட நம்ம சொல்லணும். நானும் போய் சொல்லணும். வள்ளிய மாட்டேன். வள்ளியம்மாவா? ஆமா, வள்ளியம்மாவோட உயிர் தோழி நானு. நீயா? ஆமாங்க. அட லூசு கழுத, வள்ளி யாருங்கிற? யாரு? என் கூட பிறக்காத தங்கச்சி. இங்கே பாரு, நம்ம 2 பேருக்கு எப்படி ஒற்றுமைன்னு பாருங்க. பாத்தியா, எங்க சித்தனால ரங்கனை செவிக்கணுங்கிற மாதிரி வந்துருச்சு. இத்தனை நாள தங்கச்சி கூட இருந்திருக்கு, உன்னை நான் பார்க்கவே இல்லையே. நீங்களும் என் கண்ணுல படலைய பட்டிருந்தீங்கன்னா அன்னைக்கே உங்களுக்கு என்ன பண்ண சொல்லியிருப்பேன். அப்பாவுடைய வேட்டைக்கு போக காவலுக்கு போக இதே வேலையா இருந்துட்டேன். சரி சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். ஆனா நம்ம காதல் தெய்வீக காதல். காதலா? உன்னை ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. எப்படியே கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு பைத்தியம் முடிச்சிடும். ஏன் இல்ல, என்னைய பார்த்தா எப்படி தெரியும்? இப்பதானே உண்மையவே சொல்லியிருக்கீங்க. இல்லம்மா, ஒரு என்னப்பா இல்ல இவ்வளவு நேரம் இப்ப பொய்யா சொல்லிக்கிட்டு இருந்தார். இல்லம்மா, ஒரு ஆம்பளைக்கு என்னைக்கு நல்ல நேரம் முடியுது? என்னைக்கு முடியுது? தாலி கட்டுற நேரத்தில் ஐயர் சொல்லுவார், நல்ல சொல்லுவாரு, சீக்கிரம் மாப்பிள்ளை தாலி எடுத்து கொடுங்கோ, நல்ல நேரம் போக போகுது. போயிருத்தோம். என்னைக்கு உங்க கழுத்துல தாலி கட்டுனா அன்னைக்கு தான் எனக்கு கிறக்க முடிக்குது. அப்ப என் கழுத்து ஃப்ரீயா தான் இருக்கு. உனக்கு கொச்சக்கறி தான் சரியா வரும். ஓகே, தேங்க் யூ. உன்னை நான் எப்படிலாம் காதலிக்க போறேன் தெரியுமா? இதெல்லாம் சரிண்ணே, இவ்வளவு நல்லா பேசுறீங்க. இந்த உங்க மண்டையில குருவி கூடு கட்டி இருக்கு, அதை எப்ப கலப்பீங்க? சீக்கிரம் முட்டையோட குஞ்சு வரைக்கும் தூக்கி போடுங்க. இப்போதைக்கு கலட்ட மாட்டேன், முட்டை போற வரைக்கும் கலட்ட மாட்டேன். அப்படியா? வா. ஏய் கழுத, உன்னை எப்படி தெரியுமா நினைக்கிறேன்? பண்ணுங்க. தாமரை கண்ணங்கள், தேன்மலர் கிண்ணங்கள், எத்தனை வண்ணங்கள் முத்தமாய் சிந்தும் போது பொங்கிடும் எண்ணங்கள். தாமரை கண்ணங்கள், தேன்மலர் கிண்ணங்கள், எத்தனை வண்ணங்கள்
முத்தமாய் சிந்தும் போது பொங்கிடும் எண்ணங்கள். மாலையில் சந்தித்தேன், மையலில் சிந்தித்தேன், கண்ணினால் தண்டித்தேன், காதலன் தீண்டும் போது கைகளை மன்னித்தேன். தாமரை கண்ணங்கள் கொத்து மலர்க்குள் பாதம் அழந்திடும் சித்திரமோ, முத்து நகை தரும் மெல்லிக செவ்விதத்தினமோ. கொத்து மலர்க்குள் பாதம் அழந்திடும் சித்திரமோ, முத்து நகை தரும் மெல்லிக செவ்விதத்தினமோ. துகில் கொண்ட வேளையிலே, துணை வந்த வேளையிலே, இமை கொண்டு மூடும் போது சொல்லவோ உன்னழகு. தாமரை கண்ணங்கள், தேன்மலர் கிண்ணங்கள், எத்தனை வண்ணங்கள் மொத்தமாய் சிந்தும் போது பொங்கிடும் எண்ணங்கள். ஆளிடை மேலொரு கண்ணனை போலிவன் வந்தவனோ, நூலிடை மேலொரு நாடகம் ஆடிட நின்றவனோ. ஆளிடை மேலொரு கண்ணனை போலிவன் வந்தவனோ, நூலிடை மேலொரு நாடகம் ஆடிட நின்றவனோ. துகில் கொண்ட வேளையிலே, துணை வந்த வேளையிலே, இமை கொண்டு மூடும் போது சொல்லவோ உன்னழகு. தாமரை கண்ணங்கள், தேன்மலர் கிண்ணங்கள், எத்தனை வண்ணங்கள் முத்தமாய் சிந்தும் போது பொங்கிடும் எண்ணங்கள். தாமரை கண்ணங்கள். நான் அப்பா போய் பார்க்க போறேன். நீ இங்க என்ன நினைச்சு ஏதாவது பாடிக்கிட்டே. நான் சீக்கிரம் அப்பாட்ட போய் விவரத்தை சொல்லிட்டு சரி அப்புறம் வரேன். வா. இதோ இதோ என் நெஞ்சிலே ஒரே பாடல். அதோ இதோ இதோ என் நெஞ்சில் ஒரே பாடல். அதோ அதோ என் பாட்டிலே ஒரே ராகம். கொடி நீ மலர் நான், கிளை நீ கனி நான், மனம் போல் வாழ்வோ துணை நீ. இதோ இதோ என் நெஞ்சில் ஒரே பாடல். அதோ அதோ என் பாட்டிலே ஒரே ராகம். தீபத்தின் ஒளியா
ஹோ ஹோ ஆ ஆ பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமானா இந்த பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தமானா பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமானா இந்த பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தமானா தெய்வம் அது தாய்க்கும் கீழதா நம்ம தாயவளோ சாமிக்கும் மேலதா அந்த தெய்வம் அது தாய்க்கும் கீழதா நம்ம தாயவளோ சாமிக்கும் மேலதா பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமானா இந்த பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தமானா பெருங்கைய வீசிக்கொண்டு விறகு சுமந்து வந்து பெருங்கைய வீசிக்கொண்டு விறகு சுமந்து வந்து இரவா பகலா தினம் தினம் உழைச்சதும் சருகு பொறுக்கி வந்து சாத வடிச்சு வச்சு பசியே தெரியா மகனா வளர்த்ததும் எத்தனை தாயுங்க நம்ம தமிழ்நாட்டிலே நம் தாயி அவளை போல் யாரும் இல்லை உலகிலே தியாகி யாரு தியாகி யாரும் இல்லை போடா தாயின் கால வணங்கி கும்பிட்டுட்டு வாடா அவதா கோவில் அவதா உலகம் பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமானா இந்த பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தமானா மண்ணில் வரும் செடி கொடிகள் எவ்வளவு வகைகள் தான் மண்ணில் வரும் செடி கொடிகள் எவ்வளவு வகைகள் தான் மரமோ செடியோ தண்ணி மட்டும் முன்னேதான் பல வகை மரங்கள் என்ன மரத்தினில் பழங்கள் என்ன நிறமோ ருசியோ ஒவ்வொன்றும் வேறதா பழமாயிருப்பதால் மிளகாய் இனிக்குமா காயாயிருப்பதால் கொய்யா கசக்குமா நல்லவ வயிற்றில் பிறந்தா நல்லவனே தாண்டா கெட்டது செய்ய மாட்டா வல்லவனே தாண்டா அவனே மனிதன் அது நீ உணரு பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமானா இந்த பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தமானா தெய்வம் அது தாய்க்கும் கீழதா நம்ம தாயவளும் சாமிக்கும் மேலதா அந்த தெய்வம் அது தாய்க்கும் கீழதா நம்ம தாயவளும் சாமிக்கும் மேலதா ஓ ஆ